உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து தெளிவாக உங்களுக்கோசரம் வெளியிடுறோம். அதனால் நீங்கள் யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வேதனைகள், சோதனைகள், இதோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுலேயுமே விருச்சக ராசிக்காரங்க அதில் எக்ஸ்பர்ட். அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் என்னுடைய பதிவின் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புற பாருங்க. அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான், ரிஷபத்துல சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், சிம்மத்துல கேது பகவான். இந்த மாதம் 6ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து புதன் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே 6ஆம் தேதி கடகத்திலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் மிதுனத்துக்கு போறாங்க. இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்திலிருந்து நேச்ச கதியிலிருந்து பெயர்ச்சியாகி 6ஆம் தேதி சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஃபர்ஸ்ட் நேச்சத்திலிருந்து வெளியில வந்துட்டார். அது 10ஆம் இடத்துல இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நம்மளுக்கு அவப்பெயரோ, கடனோ, கஷ்டமோ, வீழ்ச்சியோ, குடும்பத்தில் மன அமைதி இல்லாம போறதோ, பிரச்சனைகள் உருவாகிறதோ, இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு எல்லாத்தாலையும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த பீரியட்ல நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ அதற்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ விருச்சக ராசிக்காரங்க, நீங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள். எப்பவுமே உங்களை பார்த்தாவே ஒரு சிலர் பயந்துக்குவாங்க. நீங்க அன்பு இல்லாதவங்க, இரக்கம் இல்லாதவங்க, யார் மேலேயுமே பாசம் வைக்க தெரியாதவர்கள். ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்களுடைய கண்ணிலிருந்து கண்டிப்பா வராது அப்படிங்கிறது அடுத்த உங்களுடைய எண்ணங்கள். நீங்க அப்படிப்பட்டவர் அல்ல. எவ்வளவு பாசமாக இருந்தாலும் மனசுலேயே வச்சு அந்த பாசத்தை வெளிக்காட்டாமல் மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்றவங்க தான் நீங்க. அது மனைவி மேலாகட்டும், மக்கள் மேலாகட்டும், உங்களுடைய பெற்றவங்க மேலாகட்டும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து இன்னைக்கு யாருமே பொறாமப்படாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு முன்னுக்கு வந்தாலுமே நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே இறைவன் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சதி செய்ய தெரியாது, துரோகம் செய்ய தெரியாது, அடுத்தவங்க கெட்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த மாதிரி நல்ல மனசுல வாழ்ந்தாலுமே உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சில கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க,
சில பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சில குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சில கடனில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ விருச்சிக ராசியில் 50% மெம்பர்ஸ் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்போ உங்களுடைய பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னா, முழு கிரகமான சுப கிரகம் குரு பகவான் மனசு வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். அதுவும் அந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும். அந்த குரு பகவான் மனசு வச்சா தான் உங்களுக்கு சால்வ் ஆகும். அப்ப அந்த குரு பகவான் இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறாரே, எப்படி எங்களுக்கு மனசை வச்சு அவர் நல்லது பண்ண போறாரு? அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால கெட்டது தானே நடக்கும். நீங்க நினைக்கிறது வாஸ்து. ஆனா அந்த குரு பகவான் நின்ன ஸ்தானம் புதனுடைய வீடு. அங்கே புதன் பகவானும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆட்சி பெறப் போகிறார். அப்ப அந்த ஆட்சி பெற்ற இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது அந்த குரு பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. அப்ப அந்த குரு பகவானால கண்டம், கடன், அவமானம், பிரச்சனைகள் இதெல்லாம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அப்ப இதற்கு பதிலாக அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா திருப்பி போடுங்க, எல்லாமே யோகமாக மாறுகிறது. கடன் இருந்தா கடனை கட்டிடுவீங்க. இப்போ வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க. வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய விபத்துகள் தவிர்க்கப்படும். நீங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு வெளிநாட்டுக்கு போக போறீங்க, அங்கேயுமே சம்பாரிச்சு நீங்க சாதனை பண்ண போறீங்க. அது மட்டும் இல்ல, அதே குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் சாதகமாக இருக்கும். இதுவரைக்கும் வராத தடைப்பட்ட பணம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, அதே இடத்துல அந்த குருவும் சூரியனும் இணையறாங்க. இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி. அப்ப அந்த குருவும் சூரியனும் இணையும் போது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. பெரிய மனிதருடைய சப்போர்ட், தொழில் அதிபர்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஏதாவது ஒரு நன்மை. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பழக்க வழக்கத்தால ஒரு நன்மை நடந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனா இந்த பீரியட்ல அந்த நன்மை நடக்க போகிறது. சார், இதற்கு முன்னாடி நான் பாதிக்கு தான் பட்டிருக்கிறேன். நண்பர்னால, சொந்த பந்தத்தினால, பழக்க வழக்கத்தினால நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன். ரைட்டு, உண்மைதான். ஆனால் இப்போ பழக்க வழக்கத்தால ஒரு நல்லது நடக்க போகிறது. அது போக நீங்கள் வெளிநாடு போவீங்க. வெளிநாட்டில் அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க. இப்போ போய் வெளிநாட்டில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதே நாட்டில் சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் இருக்குது. அதே நாட்டில் நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பீரியடில் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தோட நீங்கள் சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்குறாரு. அதே புதன் பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சூரிய பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இத்தனை கிரகங்களும் பார்த்து குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது 4 மூலை 8 திக்கில் இருந்தும் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். விருச்சிக ராசிக்காரங்களே, உங்கள் காட்டில் மழை தான், உங்கள் வாழ்க்கையில் வசந்தம்தான், மக்களால் சந்தோஷம், மனைவியால் திருப்தி, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது.
சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. அது போக வேற மதம், வேற ஜாதி, வேற இனம், இவங்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணு வந்து அதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கையிலேயே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அது மாதிரி சில சந்தர்ப்பங்களும் இப்போ நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக போகிறது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்து உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாம் பண்ணிடும், இல்லை சொத்து வாங்குறத தடை பண்ணிடும், வீடு கட்டான்ட்டு இருக்கிற அதையும் தடை பண்ணிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல பலன் தான். வீடு கட்டுவீங்க, கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, உங்களுக்கு அம்மாவுக்கும் நல்ல உறவுமுறைகள் உருவாகும், அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிணிப்பிடிகள் கண்டிப்பாக தீரும், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய கிரகம் எதுனா, இந்த ராகு பகவான் காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ராகு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, காளகஸ்திரிக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதுபோக குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆலங்குடி போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பக்கத்தில் நவகிரகங்களில் குரு பகவான் இருக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் குரு இருக்கும் இடம் பார்த்து வியாழக்கிழமை நாளில் போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ஒரு வருஷத்துக்கு மறக்காமல் வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஜாதகத்தை அனுப்புகிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் பார்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 15 நாள் ஆகும். ஏன்னா எல்லோரும் ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேப் போட்டு அவங்கள பார்த்து சொல்கிறதுங்கிறது அப்படி இல்லை, நல்லா இருக்காது. நானே உங்களுக்கு பார்த்து சொல்லணும், நான் பார்த்து சொல்கிறேன். ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க அனுபவமுள்ள ஜோசியர்கிட்ட பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? அப்போ வந்து இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு பகவான். அது போக ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறாங்க. அதுபோக ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் மிதுனத்துக்கு வர்றாங்க. இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்களா, இல்லை வந்து ஏதாவது கஷ்டத்தில் சிக்கிட்டு தத்தளிப்பாங்களா, இல்லை கஷ்டத்தில் இருந்தே மேல முடியாதா? இதைத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பார்ப்பதின் மூலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்துக்கு ஆளானீங்க, அந்த கஷ்ட காலத்துல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப்பாவது முன்னுக்கு வரக்கு சில வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், திருமண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதைத்தான் நாம தேடிட்டு இருக்கிறோம்.
உங்களுடைய தேடுதலுக்கு இந்த மாதத்தில் விடை கிடைக்கப் போகிறது. எப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல. இப்ப இந்த குரு பகவான் ஆப்பட்டது சிம்ம ராசியில நட்பு. வேற எந்த கிரகமும் சூரியனுடைய குடும்பத்துல நட்புங்கிற வாய்ப்பே இல்லை. இந்த குரு பகவான் மட்டும்தான் நட்பு. அப்படிப்பட்ட கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த லாபஸ்தானத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் பொக்கிஷம். உங்களுக்கு பொக்கிஷமான இடத்தை தான் அந்த குரு பார்க்குறாங்க. 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். நீங்கள் கடந்த காலத்தில் முயற்சி பண்ணி 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 நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகரவே இல்லை. எத்தனை முயற்சிகள் பண்ணினாலும் அது எல்லாமே வேஸ்டாக போச்சு. தொழிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எவ்வளவோ சிரமத்துக்கு ஆளானீங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு 10 ரூபா கொண்டு வர முடியறதில்ல. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. லாபம் அப்படிங்கிறது நிக்கல. அது போக கடன் வாங்கியும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்தீங்க, வீட்டுக்கு 10 ரூபா மிச்சம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்படியே கீழே தான் போயிட்டு இருக்கிறீங்க. அரசியலில் உங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல, நீங்கள் வளர முடியல, உங்களை எல்லாரும் உதாசீனப்படுத்தினாங்க. உங்களுக்கு எல்லா விதமான திறமையும் அறிவும் நல்ல இடத்துக்கு வரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துட்டா கூட அது நடக்கல. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப வேதனை. மனசு கூட அப்படி பிசைஞ்சிட்டு இருக்கிறீங்க. என்னடா பண்றது, நாம நல்லா ஒர்க் அவுட் பண்றோம், நல்லா கஷ்டப்படுறோம், எல்லாத்திட்டையும் நல்லா மூவ் பண்றோம், நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வேதனை. அந்த வேதனைக்கு இப்ப மருந்து தான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாகும். நீங்க இப்ப என்ன முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மூலியமாக உங்களுக்கு பலன் இருக்கிறது. சிம்மராசிக்காரங்களே, நீங்க காத்துட்டு இருந்தது ஒன்றும் தப்பாகல. இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக இந்த 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்கலாம். அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜொலிக்க முடியும். அந்த வாய்ப்பே கிடைக்கலனா நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் பவர், அதற்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இது போக இப்ப ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கே வந்துடுறாங்க. மிதுனம் புதனுடைய சொந்த வீடு. அந்த மிதுனத்துக்கு அந்த புதன் அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது பலமாயிருது. அப்ப அந்த சொந்த வீட்டில் அந்த புதனோடு சூரியனும் இணையறாங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் புதாதித்ய யோகத்தோடு புதனோடு இணைந்து அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி இணையறாங்க. அந்த ஜூன் 15 இருந்து அந்த ஜூன் மாதம் முடிய வரைக்கும் அந்த 15 நாட்களும் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு சில முக்கியமான சில விஷயங்கள் நடக்கும். அது போக நீங்கள் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணுமா,
இல்லை அரசியலில் நீங்கள் போகணுமா, நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த உத்தியோகம் உங்களுக்கு வரணுமா, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, சம்பள உயர்வு கிடைக்கணுமா, இது எல்லாமே இந்த 15 நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து சூரியனும் குருவும் இணையறாங்க அதே மிதுனத்தில். அப்போ அந்த சூரியனுங்கிறது உங்களுடைய ராசிநாதன். அந்த சூரியன் குருவோடு இணையும் போது உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும், பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், விஐபி சப்போர்ட் கிடைக்கும், தொழில் அதிபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களை தூக்கி செல்லும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஜூன் மாதம் 15 நாள் விட்டுருங்க, அடுத்த 15 நாளில் இதெல்லாம் நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை. அங்கே 7ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறார். அப்போ அந்த ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அதுலேயும் பிரச்சனை. இது எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும். ஆனால் குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே ராகுவும் இருக்கிறாங்க, ராகுவையும் பார்த்துடுறாங்க. இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த 7ஆம் இடம் புனிதமாகிறது. அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்துக்கு இந்த பீரியடில் நீங்கள் பொண்ணு பார்த்தாலும் நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணே உங்களுக்கு கிடைக்கும். வேற ஜாதி வேற மதம் இந்த மாதிரியான கலப்பு திருமணங்களும் நடக்கும். இல்லை நீங்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளும் இந்த பீரியடில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, எனக்கு அஷ்டம சனி வருது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது தான். அந்த அஷ்டம சனியே வந்தாலும் அந்த சனியால் இப்போ நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. காரணம், அந்த சனி பகவான் குருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த குரு உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை, அந்த ஸ்தானங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல பார்க்குறாங்க. இதனால் அஷ்டம சனியினால் எந்த பாதிப்பும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வராது. இந்த பீரியடில் வந்து ஒன்று அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய சப்போர்ட் கிடைக்காது. இல்லை கணவன் மனைவியுடைய சப்போர்ட் கிடைச்சதுன்னா அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்காது. ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துடைய உங்களுடைய விதியே அப்படித்தான். ஆனால் எந்த ரூபத்திலையும் கெட்டு போக மாட்டீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே பஞ்சா பறந்து போகும். தைரியமாக இருங்க சிம்மராசிக்காரங்களே. உங்கள் மக்கள், உங்கள் மனைவி, கணவன், அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க எல்லா உறவுகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்தெந்த உறவுகள் உங்களை உதாசீனப்படுத்துச்சோ, எந்தெந்த உறவுகள் உங்களை பழிச்சு காட்டினாங்களோ, எந்தெந்த உறவுகள்னால நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ, அதே உறவுகளுக்கு முன்னாண்ட நீங்க இப்படி வாழ போறீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்க ராசியிலேயே கேது இருக்கிறது, சில நேரங்களில் அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய பேச்சினால ஏதாவது ஒரு கலக்கம் வரும். அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறதுனால சில குழப்பங்கள் உருவாகலாம். அப்போ வந்து இந்த அவசரப்படுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்போ உங்கள் ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால தெய்வ சிந்தனைகள், கோயில் குளத்துக்கு அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும்.
போகிறது தப்பு இல்லை, நல்லா இருப்பீங்க. இது போக நீங்கள் வந்து விநாயகரை கும்பிட்டு வாங்க. அதுவுமே பிள்ளையார்பட்டி விநாயகரை ரொம்ப மனசார கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அது திங்கக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. பிள்ளையார்பட்டி போக முடியாதவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரை திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க, எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜாதகம் பார்க்கறக்கு ஒரு 15 நாள் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஏன்னா எல்லோரும் இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். யாராவது அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை அவசரமாக இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு யார்கிட்டையாவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். இது யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு என்னுடைய இந்த பதிவு ஏதாவது ரூபத்தில் பயன்படும். சரி, மேசராசி. இப்போ இந்த மேசராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மேசத்தில் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அந்த சிம்மத்திலேயே கேதுவும் இருக்கிறாங்க. இது போக ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. கும்பத்தில் ராகு, அது போக மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். சரி, இந்த மாத கிரக அடைவுகள் மேச ராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஏதாவது ஒரு விடிவு காலம், ஏதாவது ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குமா? தொழில் ஆரம்பிக்கலாமா? நாங்கள் வெளிநாடு போகலாமா? எங்களுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா? இப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. அதற்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான், இப்போ வந்து சந்திர பகவான் கடகத்தில் இருக்கிறாங்க. அந்த கடகத்தில் இருந்து தான் இந்த பலனே ஆரம்பிக்குது. அப்போ கடகத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அதே கடகத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில், கடகத்தில் சந்திரன் ஆட்சியில். அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் மேச ராசிக்காரங்களுக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நீச்ச பங்க ராஜயோகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ மேச ராசிக்காரங்களாகப்பட்டது இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தில் இருந்து உங்களை தெளிவான முடிவெடுக்க விடலை. ஒரு இடம் வாங்கினாலும் பிரச்சனை, நம்ம சுபகாரியம் பேச போனாலும் பிரச்சனை, நம்ம வாயிலிருந்து எந்த பேச்சு வந்தாலும் நல்லதாகவே முடியல. எல்லாமே சோதனை, கஷ்டம், நஷ்டம், இப்படித்தான் முடிஞ்சிட்டு இருந்தது. இதற்கு மேல் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, தாராளமாக முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்களா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் எது? மேசம், ரிஷபம், மிதுனம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி, புதன் பகவான். அப்போ அந்த 3ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் புத்திசாலித்தனமாகவும் அந்த முடிவில் வெற்றி காண போறீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் அது சக்சஸாகத்தான் உங்களுக்கு முடியும். அதே புதனோடு சூரியனும் இந்த மாதம் 15ஆம் தேதி சேர்றாங்க. புதாதித்ய யோகம். அப்போ அந்த புதாதித்ய யோகம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல புதாதித்ய யோகம். அந்த 3ஆம் இடம் என்பது மேசராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானமே வெற்றி ஸ்தானமாக மாறுது. அது மட்டும் இல்லைங்க, அதே 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்று சேர்றாங்க. அந்த சூரியனும் புதனும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் ஏதாவது லீடர்ஷிப் கிடைக்கும், ஏதாவது பெரிய பதவி கிடைக்கும், இல்லை அரசியலில் ஏதாவது ரூபத்தில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, இல்லைன்னா ஏதாவது டாக்டர் ஆவீங்க, இல்லைன்னா ஏதாவது யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூ இந்த பீரியடில் சக்ஸஸ் ஆகும் மேசராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த குருவும் சூரியனும் இணைவது அப்படிப்பட்ட யோகம். இது ஒரு 15 நாள் பொறுமையாக இருங்க ஜூன் மாதத்தில். அந்த 15 நாளைக்கு மேலே அடுத்த 15 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இது போக இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை ராகு பகவானை பார்க்குறாங்க. அந்த ராகு எங்கே இருக்கிறாங்க? 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ செவ்வாயும் ராகுவும் பார்த்துட்டா என்னாகும்? போர்க்களந்தாகும், சண்டை சச்சரவாகும். நம்மளை ஒரு வீதியில் போகிறோம்னா நம்மளை பிரச்சனை நம்மளை தேடி வரும், வம்பு வழக்குகள் உருவாகும், கோர்ட்டு கச்சேரி அப்படிங்கிறது போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக அது வராது. ஏன் வராது அப்படின்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகுவையும் பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் ராகுவை பார்க்குறாங்க, அந்த குரு பகவானும் அந்த ராகுவை பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பகவான் ராகுவை பார்ப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த ராகு எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேசராசின் அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாயும் ராகுவை பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இப்படி பார்க்கறதுனால அது தோஷத்தை உண்டு பண்ணாது, யோகத்தை உண்டு பண்ணும். அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். மேசராசிக்காரங்களே, நான் சொல்றது கண்டிப்பாக நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விபரீத ராஜ்யோகம் கிடைக்கும் போது உங்களுடைய மனசுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு உங்களுடைய மகளுக்கோ உங்களுடைய மகனுக்கோ 5 வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த பீரியட்ல அது அமையும். இல்லை வேலையே அவருக்கு கிடைக்காம இருக்குது, வேலையில் பிரச்சனை சோதனை,
அது வேலைக்கே போகாமல் இருக்காரு, திடீர்னு அவர் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு போவார், அந்த வேலை நல்லபடியாக அமையும். இல்லைன்னா அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏதாவது இல்லைன்னா லாட்டரி யோகம், உழைப்பில்லாத பணம். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் ஏதோ லாட்டரி அடித்தா அதன் மூலியமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகிறது. இது மாதிரி ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு வரவிருக்கிறது. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இது புத்திரர்களுக்கு பிரச்சனை. அப்போ உங்களுடைய வாரிசுகளோட மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். அப்போ அவங்க கூட அதிகமாக பேசாதீங்க. நீங்கள் அவங்க விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்போது அந்த முடிவை வேறு யாராவது எடுக்க சொல்லுங்கள், மனைவி எடுக்க சொல்லுங்கள், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை எடுக்க சொல்லுங்கள். அவங்க விஷயத்தில் அதிகமாக நீங்கள் கேர் பண்ணாதீங்க. அப்போ மேச ராசிக்காரங்கள் யாராக இருந்தாலும் மக்களை இந்த பீரியடில் அதிகமாக கேர் பண்ண வேண்டாம். அவங்க தப்பு செய்கிறாங்களா நீங்கள் கேட்க வேண்டாம், உங்கள் மனைவியை கேட்க சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மாவை கேட்க சொல்லுங்கள். அப்படி போயிருங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக சீண்டும் போது உங்களுக்கு மக்களால் பிரச்சனை, மக்களால் மனவேதனை, குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. நிறைய பேர் நீங்கள் ஜாதகம் அனுப்புகிறீங்க. ஜாதகம் பார்த்து சொல்வதற்கு ஒரு 15 நாள் ஆகும். ஏன்னா எல்லாரும் அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க, அதை நான் பார்த்து சொல்லணும் இல்லைங்களா? இது நான் ஒரு ஸ்டேப் போட்டு பார்த்து சொன்னால் அது நல்லா இருக்காது. நானே தான் பார்த்து கணித்து சொல்லணும். ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதைத்தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக ஆராய்ந்து அந்த பலனை உங்களுக்கு சொல்றதா இருக்கிறோம். இப்போ இந்த பலன் மூலியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பலனால் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் இந்த பலன் கண்டிப்பாக பயன்படும். அப்போ இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குரு பகவான் இவங்க ஜென்மத்திலேயே இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதுபோக சூரியனும் புதனும் ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அந்த புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்தில் இருந்து, நேச்சத்தில் இருந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாங்க. சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க. கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக அடைவுகள் இது மாதிரி இருக்குது. அப்போ இந்த கிரக அடைவுகளால் மிதுன ராசிக்காரராகிய எங்களுக்கு நல்ல மாற்றம் ஏதாவது நடக்குமா? கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க தான் டாப் 1ல் இருக்கிறீங்க.
ஏன்னா எல்லா கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா இந்த சூரியனும் குருவும் உங்கள் ராசியில் ஒன்று சேர்றாங்க இல்லையா? அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். அந்த சூரியனும் குருவும் ஒன்று சேர்வதும், அதே ஜூன் 6ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் மிதுன ராசிக்கு அதிபதி, இவங்களும் அந்த ராசிக்கு வருவது மிக மிக சிறப்பு. அப்போ அந்த ராசிக்கு ராசிநாதன் வர்றதுனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய அறிவு கண்டிப்பாக நல்லபடியாக வேலை செய்யும். இதற்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு அப்படின்னா இருந்துச்சு, குழப்பம், ஒரு நிதானம் இல்லை, ஒரு தெளிவில்லை. எந்த முடிவெடுத்தாலும் அதில் சட்ட சிக்கல், பிரச்சனைகள், வீண் விபரீதம், இதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால கண்டிப்பாக நல்ல தெளிவு, நல்ல முடிவு, நல்ல ஒப்பீனியன், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது போக உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறார். அப்போ அந்த குருவும் புதனும் சேர்ந்தால் ஏதாவது ரூபத்தில் வெளிநாட்டிலேயோ இந்தியாலேயோ ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு நாட்டிலேயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்களை சாதிப்பீங்க, இல்லைன்னா பெரும் பணம் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தால் சில தொழிலதிபர்கள்னாலேயோ நல்ல விஐபிகளாலேயோ சில முக்கியமான மனிதர்கள்னாலேயோ உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்படும். அப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மேலே எந்திரிச்சு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், உங்களுடைய அந்தஸ்து எல்லாமே இந்த பீரியடில் மாறப்போகிறது. இது உண்மையாக கண்டிப்பாக நடக்கும். அது போக சூரியனும் குருவும் இணைய போகிறாங்க உங்கள் ராசியில். அந்த சூரியனும் குருவும் இணைந்தால் ஒன்று நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க, இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஆள்னால நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு டைம் இந்த பீரியடில் உங்களுக்கு இணைஞ்சிருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறும், உங்களுடைய தகுதியே மாறப்போகிறது. அடுத்தவங்கள் உங்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தும் செல்வமும் செல்வாக்கும் பெருகப் போகிறது. இது போக குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் என்பது என்ன? அறிவு, திறமை, அந்த திறமைக்கு வாய்ப்பு, உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வந்து குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா, யாரார் எழுதியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரும். இந்த பீரியடில் முயற்சி பண்ணால் அது நல்லபடியாக நடக்கும். டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ பெரிய டாப்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அப்போ உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கும். எஜுகேஷன் மூலியமாக நல்ல காலேஜ், நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக படிப்பு முடித்த உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வேலை வாய்ப்புகள் காத்துட்ருக்குது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த, இல்லை கவர்மெண்ட்டே உங்களை புகழ்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது மாதிரியான டைம் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. இது போக உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனாலையும், அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது.
அந்த விபரீத ராஜயோகத்தால் கண்டிப்பாக உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு ஏதாவது எல்லாருமே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாதனை இருக்கும், பட்ட கடனை அடைச்சிருவீங்க. உங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று சேர போகுது. சொந்த பந்தம் எல்லாம் பிரச்சனையா வம்பு வழக்கு இது மாதிரி இருந்திருந்தாலும் அதெல்லாமே தீரப்போகிறது. உங்கள் தாய் கூடயோ தகப்பன் கூடயோ மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாமே விலகப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த சனி பகவானால உங்கள் தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க. சுபகாரியங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு யார் தடுத்தாலும் நிற்காது. இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து அந்த கேது பகவான் மட்டும்தான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை அள்ளி கொடுப்பாரு, தெய்வ சிந்தனையை கொடுப்பாரு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுப்பாரு. அதிகமாக நீங்கள் விநாயகர் கும்பிட வேண்டியது வரும். பிள்ளையாரப்பட்டி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பிள்ளையாரப்பட்டி போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு திண்ணீரும் குங்குமம் வாங்கி கொடுத்து பூஜையில் வச்சு மீண்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக இந்த பீரியடில் காமாட்சி அம்மனையும் நீங்கள் கும்பிட்டு வாங்க. அது போக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லைன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன செய்யணுமோ தாராளமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய குறைகள் விலகும், உங்களுடைய பொசிஷனே மாறும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜாதகத்தை நானே பார்த்து சொல்லணும் தான் எனக்கு விருப்பம். இப்போ நான் ஒரு ஸ்டேப் போட்டு அந்த ஸ்டேப் மூலிமா உங்கள் பாருங்கன்னு சொன்னால் அது திருப்தியாக இருக்காது. கண்டிப்பாக நானே பார்த்து சொல்கிறேன். ஆனால் பார்த்து சொல்லணும் ஒரு 15 நாள் ஆகும். பொறுமையாக இருக்கிறவங்க இருங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு எனக்கு நான் ஜாதகம் பார்த்தே ஆகும்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குடும்ப ஜோசியர் யாராக இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்னன்னா ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது ரூபத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான், மேனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இப்போ ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க.
ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. இதே சமயம் பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகள்லேயே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த மிதுனம் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த வீடு தான். கன்னி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த வீடு தான். இந்த சொந்த வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் தான். 10ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருப்பது, ஆட்சி பலத்தோடு இருப்பது ஃபர்ஸ்ட் யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய செயலால் இதற்கு மேல அவங்க படிப்படியாக முன்னேற்ற பாதையில வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதோ இல்லையோ, அவங்க தோத்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க மூளையே பேசும், அறிவு பேசுங்கிறது இல்லை, அவங்களுடைய மூளையே பேசும். அப்ப அந்த மூளையினால கன்னிராசிக்காரங்கள் உலகத்துல எந்த ஸ்டேட் ஆகட்டும், எந்த நாடாகட்டும், அங்கே பெரிய பெரிய பொசிஷன்லையும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்க தான். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கோசரம் உழைச்சாங்க. இவங்களுக்கு எப்படின்னா, தனக்கு பாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு முதலாளி இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நைட்டும் பகலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. உழைச்சு அவங்க பாஸ் கிட்ட, முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதற்குரிய சம்பளம் கிடைச்சதா, ஊதியம் கிடைச்சதா? கிடைக்கல. அதற்குரிய பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்களா? வரல. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைவர், தன்னுடைய முதலாளி இப்படி பாத்தீங்கன்னா அதிகமாக உழைக்கிறாங்க, அவங்களை நம்புறாங்க. அப்படி நம்பி 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 மோசம் போய் தான் இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்க. இனிமேல் நாம் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க உழைங்க, உங்களுடைய அறிவை நீங்க பயன்படுத்துங்க, வேண்டான்னு சொல்ல வரல. அதற்கு தகுந்த ஊதியமோ இல்லை அதற்கு தகுந்த பொசிஷனுக்கோ நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா உழைங்க. இல்லைன்னா உங்களுடைய முதலாளியை நினைச்சோ, உங்களுடைய பாசை நினைச்சோ, உங்களுடைய தலைவருக்கோசரமோ கண்மூடித்தனமாக உழைக்காதீங்க. அப்படி உழைச்சதுனால உங்களுடைய வயசு போச்சு, உங்களுடைய வாலிபம் போச்சு, உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் போச்சு. இதனால நீங்கள் வளர வேண்டிய வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கிறீங்க. இதற்கு மேல உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறாங்க 10ஆம் இடத்துல, தொழில் ஸ்தானத்துல. அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல தொழில்ல மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு இடத்துல வேலை செய்யுங்க, அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில பிரச்சனை, மனஸ்தாபங்கள், அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, வேற இடம் போகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப முயற்சி பண்ணா அது நடக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இல்லை இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு தீர்றதுக்கு வழி இருக்குதா? கண்டிப்பாக தீரும். இது உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானால் நடக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு அதே இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. பதவி பறி போகாது. ஒரு வேலையிலிருந்து வேற இடத்துக்கு மாற்றப்படுவீங்க, வேற இடத்துக்கு மாற்றி போவீங்க. அப்படி மாற்றி போகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் தான் கிடைக்கும் இல்லையோ, கண்டிப்பாக மைனஸ் ஆகாது. அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம்,
குடும்பஸ்தானம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்கள் பணத்தால, தன்னுடைய பதவியால, தன்னுடைய கௌரவத்தால முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அமைஞ்சாச்சு. இந்த குருவுடைய பார்வையினாலையும் புதனாலையும் நீங்க பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேறக்கூடிய காலம் வந்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அதனால கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ உங்க ஆசைகள்னால நீங்க வீடு கட்டுவதற்குண்டான இடம் வாங்குவீங்க, இல்லை கட்டின வீட்டையே வாங்குவீங்க. இந்த வருடத்தில் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. லோன் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வீடு வாசல் வாங்குறதுக்கு. இதனால உங்களுக்கு பல நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறைந்த வயதில் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு சிலர் ஆகப்பட்டது 50 வயசையுமே இன்னைக்கு வரைக்கும் இடம் வாங்கல, வீடு வாங்கல, வீடு கட்ட முடியல. எவ்வளவோ கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் தன் குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் எடுத்து போட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தில் தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிக்கோசரம் வாழ்ந்திருப்பாங்க. இது மாதிரிலாம் இருந்துட்டு அவங்க தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்காம விட்டுருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திடீர்னு குபீர்னு கன்னி ராசிக்காரங்கள் வெளிச்சத்துக்கு வருவீங்க. திடீர்னு ஹையஸ்டா போவீங்க. திடீர்னு புதிய பணக்காரர் ஆவீங்க. நீங்க நினைத்ததை விட பல மடங்கு இப்ப நல்லா இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்களே, இது நடக்கும். நீங்க இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 2-3 வருஷ காலமாகவே நம்ம ஏதாவது ரூபத்துல ஒரு பிசினஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கடந்த காலத்துல அந்த டைம் செட் ஆகல. இந்த பீரியட்ல அந்த தொழில் அமையும். அந்த தொழில் அமையது மட்டும் இல்லாம அதுல சம்பாதிப்பீங்க, பெரிய லெவலில் சம்பாதிப்பீங்க. அந்த தொழிலில்